அருமையான மைசூர் போண்டா இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. பிள்ளைகள் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. நான் ஒரு 3 பேருக்குள்ளது தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா கார சட்னி ஒன்று செய்து காரஞ்சாரமாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கார சட்னிக்கும் இந்த போண்டாவுக்கும் ரொம்ப காம்பினேஷன் பொருத்தமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு அருமையான மைசூர் போண்டா செஞ்சிடலாம். அதுக்கு 1/4 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இட்லி மாவுக்குள்ளே சீரகம், கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ பெருஞ்சீரக பொடி 1/4 ஸ்பூன், கொஞ்சம் சமையல் சோடாப்பு. இப்போ அதில் முக்கியமாக மைதா மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். உங்களுக்கு போண்டா எவ்வளவு தேவையோ அவ்வளோவுக்கு மைதா மாவு கலந்துக்கோங்க. இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு மாலை நேரத்தில் செஞ்சு கொடுங்க. வேண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மாவையெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நான் 1/2 கப்பு மைதா மாவு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து இது அப்படியே 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் நிறையா பாக்கி பொருள் கலக்க வேண்டியது இருக்குது. இது ஊறினோன்னு கலந்துக்கலாம். மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர், ஒரு கரண்டி தயிர் சேர்த்துட்டு இதோட புதினா மல்லி, ஒரு பச்சை மிளகா, கேரட்டு ஒன்று துருவியது, முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவை நல்லா கலந்துக்கலாம். ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கையாலையும் கிள்ளி போடலாம், இப்படி கரண்டியாலையும் அள்ளி வைக்கலாம். அப்படியே சின்ன சின்னதாக ஸ்பூனால் அப்படியே அள்ளி வச்சுருங்க. வேகட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த போண்டா எந்த ஒரு தொட்டுக்களும் இல்லை, சைட் டிஷ்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கார சட்னி பண்ணி வச்சுருக்கிறேன், அதுதான் தொட்டு சாப்பிட போகிறோம். 1 நிமிஷம்தான் வெந்துடும். எண்ணெய்லாம் உரியாது. கொஞ்சோண்டு வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதை போல் மைதா மாவு போட்டு வெஜிடபிள்ஸ் என்ன பசங்க காய்கறிண்டாக்க சாப்பிட மாட்டேங்குதுவோ, என்ன வெஜிடபிளாக இருந்தாலும் அதில் போட்டு இப்படி போண்டா செஞ்சு ஒரு கார சட்னியோ ஒரு தேங்காய் சட்னியோ ஏதாச்சும் வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது வேகட்டும். 1 நேரமாக நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு அருமையாக இது மாதிரி செஞ்சு ஈவினிங்கில் கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
காய்கறி துருவி போட்டதுனால காய்கறி இருக்கிறதே தெரியாது. இன்னொரு தடவை போட்டுடுறேன். நல்லா வேகட்டும். இதுவும் வந்துட்டு இதையும் எடுத்துடுறேன். பொன்னிறமாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சுவை நல்லா இருக்குது. எல்லா மாவையும் போட்டு எடுத்துடுறேன். அருமையான போண்டா ரெடிங்க. வாங்க, நல்ல கிறிஸ்பியாக மொறு மொருண்டு பாருங்க. புட்டாவா அப்படி எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இதை மாதிரி செஞ்சு நீங்களாம் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே தக்காளி சட்னி பாருங்க, மிளகா சட்னியில் அப்படியே துவைச்சி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. நல்லா மொறு மொருண்டு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.